நெகிரி செம்பிலான் ஃபுட்சால் அரங்கில் ஜொஹூர் டாருல் தக்சீம் ஜேடிடி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 3-4 என்ற கோல் கணக்கில் தோல்வியடைந்த பிறகு சபா அணியின் தலைமை பயிற்சியாளர் ரோஜர் பிலிப் அவரது சொந்த துணை பயிற்சியாளரால் தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சபா அணி 3-1 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றிருந்தும் அந்த வெற்றியை தக்க வைக்க தவறிவிட்டது. இந்த தாக்குதல் குறித்த காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி பலத்த விமர்சனங்களை பெற்றுள்ளது. இந்த விவகாரம் குறித்து போட்டியின் அதிகாரிகள் நடுவர்களிடமிருந்து முழுமையான அறிக்கைகள் பெறப்பட்டு ஒழுங்கு நடவடிக்கை குழுவிற்கு அனுப்பப்படும் என்று மலேசிய காற்பந்து சங்கம் FAMஇன் பொதுச் செயலாளர் டத்தோ நூர் அஸ்மான் ராமான் உறுதிப்படுத்தினார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் இடைநீக்கம், அபராதம் போன்ற தண்டனைகளை சந்திக்க நேரிடும். இந்த செயல் விளையாட்டுத் துறையின் விதிமுறைகளை மீறுவதாகவும் சபா அணியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதாகவும் கருதப்படுகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.